வெல்கம் டு தனுமாம் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெண் பொங்கல். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனோடனே 1 ஸ்பூன் டால்டா ஊற்றிக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே முழு பெப்பர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை, 1 துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் முந்திரியை சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இது கூட 9 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு 2 டம்ளர் பச்சரிசியும் 1/2 டம்ளர் பைத்தம்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். அது மொத்தமாக 3 டம்ளர். ஸோ அதை நம்ம ட்ரிபிளாக பண்ணும்போது 9 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச 2 டம்ளர் பச்சரிசியும் 1/2 டம்ளர் பைத்தம்பருப்பையும் இதோட சேர்த்துக்கிறேன். நம்ம கரெக்டாக தண்ணி லெவல் வைக்கணும். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம தண்ணியில் போட்ட உப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். இப்போ குக்கர் மூடி போட்டு 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது 6 விசில் வந்துடுச்சு. நான் உங்களுக்கு ப்ரெஷர் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்மளோட அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. கரண்டிலேயே லைட்டாக மசிச்சுக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற ரெசிபியெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.